நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது சார். சரி, ஓகே சார். இந்த மடக்கைகள்ல ரெண்டாவது பாடம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அதாவது தரம் 11ல மூணாவது பாடம். அப்போ ஆல்மோஸ்ட் நாங்க கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல அந்த பிரிகோடு இடம்பெறுமா இருந்தா அதுக்கு எவ்வாறு நாங்க மடக்கை காண்றது, பிரிகோடு உள்ள எண்டில முரண் மடக்கை எவ்வாறு காண்றது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்களை நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? அப்ப அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? அப்ப இன்றைக்கான தலைப்பு வந்து பிரிகோடு இடம்பெறும் மடக்கைகளை கூட்டலும் கழித்தலும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிரிகோடும் சரியா அதோட தசம கூட்டும் காணப்படுமா இருந்தா எப்பயுமே பிரிகோடு மட்டும்தான் மறை. தசம கூட்டு அந்த மடக்கையில உள்ள அந்த தசம கூட்டு எப்பயுமே அது நேர்ல தான் காணப்படும். சரியா? அப்ப இங்க இந்த இடத்துல இந்த கூட்டல்லையும் கழித்தல்லையும் அது மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ளும். அப்போ ஒரு மடக்கை பெருமானம் எங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அந்த தசத்துக்கு முன்னுக்குள்ளது அங்கனைக்குள்ள பா பிரிகோடு காணப்படுமா இருந்தா அது மறை அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கிறோம். தசத்துக்கு பின்னுக்குள்ள அந்த 4 டிஜிட் 4 தசமதானங்கள் அது என்னைக்குமே நேர்ல தான் காணப்படும். அப்ப அதை நாங்க துண்டா வச்சுக்கிட்டு நேர்லையும் இங்கிட்டு இந்த தசத்துக்கு முன்னுக்குள்ளதை நாங்க மறையிலையும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், எப்பயும் கணக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப அதுல ஞாபகத்துல வச்சுக்கிட்டா இங்க நிக்கல சார். சரி, அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பிரிகோடு இடம்பெறும் மடக்கைகளை கூட்டலும் கழித்தலும். மிச்ச நேரம் இதுல பேசுறதுக்கு இல்ல. சரியா? ஒரு ரெண்டு உதாரணங்களையும் ஒரு ரெண்டு கணக்கையும் கணக்குல பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நாங்க மூவ் ஆகிடுவோம். சார், தலைப்பு போட்டாச்சா? ஓம் சார். சரியா சார். சார், இப்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இங்க சொன்ன விளக்கம் தான் உங்களோட புக்லையும் இது காணப்படுது. அப்போ உதாரணத்துக்கு சரியா பா 2.5143 அப்படிங்கிற எண்ணை இங்க கவனிங்க. பார் 2.5143 பிரிகோடு 2.5143 அந்த எண்ணை கவனிச்சீங்கன்னா இதுல 0.5143ங்கிறது வந்து தசம கூட்டு. அது எப்பயுமே நேர்ல தான் இருக்கும். நேரும் சிறப்பியல்பு அதாவது மறையிலையும் காணப்படும். அப்ப இதை எப்பயுமே நாங்க பயன்படுத்தும் பொழுது அந்த பிரிகோடு எங்கனக்கில காணப்படுதோ அந்த நம்பரை மட்டும் நாங்க மறை அப்படின்னு போட்டா போதுமானது. மற்றபடி அந்த தசம கூட்டு வந்து என்ன செய்யும், அது நேர்ல தான் காணப்படும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே சார். இப்ப இந்த கணக்கை பார்ப்போம். சரி, இந்த உதாரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. எங்களுக்கு தந்திருக்க உதாரணம். இப்ப இந்த உதாரணத்துல மகள் இது மறை 2.5143. அடுத்தது மறை 1.2375. இப்படித்தான் இருக்குது. ஓகே, சரியா? ஓகே சார். ஆ, இப்ப இங்க இது ரெண்டையும் நாங்க கூட்ட போறோம். அப்ப இது ரெண்டையும் கூட்டும் பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது ரெண்டும் நேர்ல கூட்டல், இது ரெண்டும் நேர்ல கூட்டல். இங்க இடத்துல இது என்னத்துல கூட்டல்? மறை கூட்டல். மறையில கூட்டல். அப்ப இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இது ரெண்டும் என்னத்துல கூட்டப்படும்? மறையில கூட்டப்படும். இது நேர்ல கூட்டப்படும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இப்ப இங்க இடத்துல 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 7ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 11. அப்ப 11க்கு 1 சரியா, மீதி 1. அந்த ஒன்றையும் கிடைக்கல 3 நான் ஒன்றையும் கூட்டிங்கன்னா 5. இங்க கிடைக்கல 7 தசம். இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா மறை 3. ஓகேவா ஓகே சார்? ஓகே அப்ப சார். இதுக்கான ஆன்சர் எழுதும் பொழுது மறை 2.5143 சரியா, மறை 1.2375 இது ரெண்டையும் எழுதும் பொழுது அதாவது பார் 3 தசம் இப்படிதான் வரப்போகுது. பார் 3.7518. ஓகேவா? ஓகே சார். திரும்ப சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு தந்திருக்கிற உதாரணம் மறை 2.5143 பிரிகோடு 2.5143 கூட்டல் பிரிகோடு 1.2375 பார் 1.2375 இப்படி ரெண்டு விதங்களையும் வாசிக்கிறது. அப்ப எழுதி கூட்டல இந்த தசம கூட்டு வந்து எப்பயுமே நாங்க நேர்ல உள்ள கூட்டல்,
இந்த தசத்துக்கு முன்னால உள்ள இந்த சிறப்பியல்பு இது இங்க மறையில இருக்கனால இது மறையில கூட்டலாக காணப்படும். அப்ப இது ரெண்டையும் கூட்டி இங்கனைக்குல நான் எழுதியிருக்கேன், இது ரெண்டையும் கூட்டி இங்கனைக்குல எழுதியிருக்கேன். சப்போஸ் இங்கனைக்குல இந்த தசம கூட்ட கூட்டும் பொழுது இங்கனைக்குல 5 இங்கனைக்குல 2 இருக்குது, இந்த இடத்துல 7 சரியா, இந்த இடத்துல 3 இருந்திருந்தா அப்ப 7 3 கூட்டி 10, அப்ப 10க்கு சைவரை போட்டுவிட்டு இங்கனைக்குல நான் நேரொண்டு தான் இங்கனைக்குல போட்டிருப்பேன். நல்லா கவனிச்சு கொடுங்க, இங்கனைக்குல நான் எப்படி போட்டிருப்பேன்? நேரம் நேரொண்டு. அப்ப கீழே 2 மறையில கூட்டல் இருக்குது, அதோட இந்த நேரொண்டை சேர்த்தோம்னா வித்தியாசமான அடையாளங்கள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். கழிக்கப்படும். அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல அது நான் உங்களுக்கு அந்த ஐடியா தந்தேன். லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஐடியா உங்களுக்கு தந்தேன். கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும். ஞாபகம் இருக்கா? ஓ சார். சார் சார் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி முடிவா? ஓம் சார். சார் ஓகேவா? இப்ப இந்த கணக்குகளை கொஞ்சம் பார்ப்போம் சரியா. முதலாவது கேள்வி இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். 2 3 கேள்வி விளங்கப்படுத்துற பிற்பாடு விளங்கி கொண்டு அப்புறம் நாங்க விஷயத்துக்கு போகலாம். சரி, இப்ப இங்க கவனிங்க. அதுல 1வது கேள்வியில ஏ கேள்விய கவனிங்க. 1வது கேள்வியில ஏ கேள்விய சரியா 0.7512 கீழே மறை 1.3142 ஓகேவா? இப்படிதான் இருக்குது சரியா. ஓகே சார். இப்ப இங்க இந்த ரெண்டையும் கூட்டுவீங்க, ஏன்னா இது நேர்ல இருக்கனால இதை கூட்டலாம். அப்ப இங்க 4, இங்க 5, இங்க 5ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 6, இங்க 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10. நாங்க 10 எழுதுவோமா? இல்லையே. இல்ல சார். அப்ப இங்க பூஜ்ஜியத்தை போட்டுட்டு தசம் வச்சிருவீங்க. இங்க நேர் ஒன்று சேரும். என்ன ஒன்று சேரும்? நேரம். நேர் ஒன்று. அப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி மறை ஒன்று இருக்குது, இங்க என்ன ஒன்று இருக்குது? நேரம். நேரொண்டு. அப்ப மறையொண்டு நேரொண்டு ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசமான அடையாளம். அப்ப 1ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். அதாவது நேரொண்டு மறை ஒன்று, அப்ப ரெண்டும் கேன்சல். அப்படிதானே? ஓம் சார். அப்ப இந்த இடத்துல சிறப்பியல்பு இப்ப என்ன இருக்க போகுது? 0.0 இருக்க போகுது. சரி, இப்ப இது கிளியரா? ஓம் சார். இன்னொரு கேள்வி சரியா. அதுல பி கேள்வியும் கொஞ்சம் பார்ப்போம். பி கேள்வி மறை 1.3072 அதே மாதிரி மறை 2.2111 ஈஸியா கூட்டிடலாம். இங்க கஷ்டம் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா. இணைக்குல 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3, 7ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 8, இணைக்குல 1, இங்க 5, மறை 1ஐயும் மறை 2ஐயும் கூட்டினா எவ்வளவு? மறை 3. அப்ப இங்க ஒரு சிக்கலும் இல்லை சரியா. அப்ப 2வது கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஓகே சார். இப்ப அதுல சி கேள்வி பாருங்க. சி கேள்வியை விளங்கப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நீங்க கிளியர் ஆகிடுவீங்க. மறை 2.5432 அதே நேரத்துல மறை 1.9513. இப்ப இந்த இடத்துல அந்த முதல்ல செய்த வேலை கட்டாயம் இங்க செய்யணும், இல்லாட்டி சிக்கலாயிடும். அப்ப இங்க இது ரெண்டும் நேர்ல உள்ள கூட்டல்,
இந்த பக்கம் இது ரெண்டும் மறையில உள்ள கூட்டல். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எனக்குல இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5, எனக்குல 4, இங்க 9. இது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல மகள் 9 5 கூட்டினீங்கன்னா 14. அப்ப 14 எழுத இயலாது. அப்படித்தானே? அப்ப 4 போட்டுட்டு மீதி 1 இருக்குது. அப்ப தசம் வச்சீங்கன்னா அது இங்க நேரொண்டாகத்தான் வரும். ஓகேவா? ஓகே சார். ஏன் நேரொண்டா வருது அப்படின்னா தசம கூட்டு எப்பயுமே என்னத்துல இருக்கும்? நேர்ல இருக்கும். அதனாலதான் இங்கனைக்குல நேரொண்டு போட்டிருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்கனைக்குல மறை 2 இங்கனைக்குல மறை 1. அப்ப மறை 3 மொத்தம் எவ்வளவு? மறை 2 மறை 1 ஒரே மாதிரி அடையாளம் கூட்டப்படும். அப்ப மறை 2ஐயும் மறை 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? மறை 3 சார். மறை 3. இப்ப இந்த மறை 3ஓட நேர் 1 கூட்டணும். அப்படித்தானே? ஓ சார். அப்படி இல்லாட்டி இந்த நேர் 1 இந்த மறை 1 என்ன செஞ்சு விட்டுறலாம்? வெட்டி விட்டுறலாம். இப்ப வெட்டிட்டீங்கன்னா அப்ப இங்க எத்தனை வரும்? மறை 2. மறை 2 வரும். அப்ப ஆன்சர் பார் 2 தசம். ஆன்சர் பார் 2 தசம். சொல்லுங்க. பார் 2 தசம் 4945. 4945. ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப இப்ப கூட்டல் ஏதாவது சிக்கல் இருக்குமா? இப்ப இல்ல சார். இன்னும் ஒரு கேள்வி விளங்கப்படுத்தி விட்டுறேன். எஃப் கேள்வியை செய்து விடுறேன். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். இல்ல சார். கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏ கேள்வி, பி கேள்வி, சி கேள்விய விளங்கிருச்சுன்னு சொன்னா நீங்களே திரும்ப செஞ்சு பார்க்கலாம். நான் இப்ப இங்கனைக்குல இப்படித்தான் ஆன்சரை எழுதியிருக்கேன். சரியா? இது நான் இங்க போர்ட்ல செய்து காட்டிருக்கனால திரும்ப ஆன்சர் எழுதிக்கல இந்த மறை 3ன்னு போட இயலாது. பார் 3ன்னு தான் இங்கனைக்குல போடணும். மறை 2 இந்த பக்கம் எழுதி காமிச்சிருக்கேன். பார் 2 தசம் 4945 அப்படின்னு தான் அங்க ஆன்சர் எழுதணும். அது கிளியரா இருந்துக்கிறோம். கேள்வியை பாப்போமா? ஓகே சார். 1வது கேள்வி எழுதியிருப்பீங்க தானே? 1வது அளிக்கிறேன். கேள்வியில 3 விஷயங்கள் இருக்குது. கேள்வி எத்தனை விஷயங்கள் இருக்குது? 3 இருக்குது. முதலாவது பாத்தீங்கன்னா மறை 1 தசம் 8311. ரெண்டாவது மறை 2 தசம் 5431. அதுக்கடுத்து நேர் 1 தசம் சரியா 3954. இப்ப கடைசியில உள்ளதை மட்டும் நான் நேர் 1 தசம்னு போட்டிருக்கேன். சரியா பிழையா? சரி சார். ஏன்னா அதுல மேல பார் இல்ல, பிரிகோடு இல்ல. அதுல எல்லாருக்கும் தெளிவா? இதுல பாருங்க இங்கனைக்குல பார் இருக்குதான்னு சொல்லி. இந்த இலக்குல பார் இல்லதானே? நான் பாருங்க சிவப்பு கலர்ல வட்டம் போடுறேன். இதுல பார் இருக்குதா? பிரிகோடு இருக்குதா? இருக்கு சார். எங்க மகள் இருக்குது? கேள்வியில இல்ல சார். 8311 கூட்டல் பிரிகோடு 2.5431. அந்த 3வதுல இருக்குதா? இல்ல சார். 54 இல்ல சார். சார் இப்ப 4 1 1 அப்ப மொத்தம் எவ்வளவு? 6. 5 3 1 அப்ப எவ்வளவு? 9. 9 சரியா? எனக்கு 4 எனக்குல 3 16க்கு 6. 6 மீதி 1. அந்த 1 இங்க சேர்ப்பீங்க. 5 3 8 8 8 16 16 1 17. இப்ப எங்க கையில ஒரு நேர் 1 இருக்குது. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த நேர் 1 இந்த நேர் 1 இப்ப எங்க எத்தனை? நேர் 2. நேர் 2. அப்ப இது ரெண்டையும் இந்த மறை 2ஐயும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கி விடலாம். அப்ப ஆன்சர் எவ்வளவு?
மறை உண்டு. மறை ஒன்று. அப்ப பார் 1.7696. கிளியரா? திரும்ப ஒருத்த விளங்கப்படுத்தவா? ஓகே திரும்ப ஒருத்த விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இதுல 3 செட் இருக்குது. முதலாவது பின்கோடு 1.311. சொல்லுங்க. யாரோ பேசுறீங்க, எனக்கு கேக்குது. என்ன மகள் கேட்டீங்க? பிரிகோடு 1.8311. பிரிகோடு 2.5431. சரியா? நேர் 1.3954. இப்ப 5 1 சரி நினைக்கல 4 1 1 மன்னிக்கவும் 4 1 1 அப்ப 6. 5 3 கூட்டினீங்கன்னா 8, 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9. 9 4 கூட்டினீங்கன்னா 13, 13ஓட 3 கூட்டினா 16க்கு 6 மீதி 1. அந்த 1 தான் இது. அப்ப 1 8 கூட்டினா 9, 9ஓட 5 கூட்டினீங்கன்னா 14, 14ஓட 3 கூட்டினீங்கன்னா 17. அப்ப 17க்கு 7 மீதி 1. அந்த 1 தான் நான் இங்க எழுதி காமிச்சிருக்கேன். மேல எழுதி காமிக்கல, கீழே எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேவா சார்? ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா அது மேக்ஸ்ல உள்ள ஒரு நுணுக்கம், ஒரு டெக்னிக். அப்ப இங்கனைக்குள்ள நேர் உண்டு, மேல ஆல்ரெடி இங்கனைக்குள்ள நேர் உண்டு இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா நேர் எவ்வளவு? 2 2. அப்ப இங்கனைக்குள்ள நேர் 2, இங்கனைக்குள்ள மறை 2. அப்ப நேர் 2ல இருந்து மறை 2 போனா 0. அது தெரியும் தானே எல்லாத்துக்கும்? அதனால இது ரெண்டையும் வெட்டி விட்டுறலாம். அப்ப பேலன்ஸ் ஆகுறது யாரு? மறை 1. அதனாலதான் இங்கனைக்குள்ள மறை 1. ஓகேவா? ஓகே சார் மறை 1னா பார் 1.7696. சரியா? இப்ப சரி சார் ஓகே சார். அப்ப கிளியர் தானே? மறை வந்தா எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி. சரியா ஓகே சார். சார்? ஆனா கூட்டல் மாதிரி கழித்தலை செய்ய முடியாது. கழித்தல் செய்யும் பொழுது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் கட்டாயம். சரியா? ஓகேவா ஓகே சார்? ஓகே சார் இப்ப கழித்தலை பாருங்க. சரியா? கழித்தல் நல்லா விளையும் கொள்ளுங்க. அப்ப அந்த ரெண்டாவது கேள்வியில ஏ கேள்வி எங்களுக்கு தந்திருக்காரு 3.8760 மறை 2 பார் 2.5431. சரியா மகள்? ஓம் சார். இப்ப இதுல நான் இத இந்த மாதிரி எழுதி செய்ய மாட்டேன். கழித்தல அப்படியே வச்சா கழித்தல பெஸ்ட்ல அப்படியே வச்சு எழுதிக்கிறோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்ப 3.8760 மைனஸ் அடைப்பு ஒன்று போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னைக்குல பெஸ்ட். இது மறை 2.5431. ஓகேவா? ஓகே சார் ஏன் இங்கனைக்குல அடைப்பு போட்டிருக்கேன்னு விளைவிக்கிறோம். ஏன்னா இங்கனைக்குலயும் ஒரு மறை இருக்குது, இங்கனைக்குலயும் ஒரு மறை இருக்குது. அப்ப 2 மறை பக்கத்து பக்கத்துல இருந்தா அது பெருக்கணும். ஞாபகம் இருக்கா? ஓம் சார். அப்ப இந்த இடத்துல இந்த மறையால இது உள்ளுக்கு என்ன செய்வீங்க? நீங்க பெருக்குவீங்க. மறையால உள்ளுக்கு பெருக்குனா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறையால இதை உள்ளுக்கு பெருக்குனீங்கன்னா இங்கனைக்குல 3 8 7 6 இதுவும் இதுவும் சேர்ந்து இங்கனைக்குல இது என்ன ஆஞ்சிரும்? நேராக மாறிடும். அப்ப இது நேர் 2 பிளஸ் சரியா? இங்கனைக்குல இப்ப இந்த மறை இங்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னா 0.5431 இப்படித்தான் இருப்பார். அதை கிளியரா விளங்கிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருப்பார். இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப எனக்குல இந்த நேர் 2 எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டக்கூடாது. கேட்டா இன்னைக்கு குழம்பிடுவேன். எனக்குல இந்த நேர் 2 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தயவு செய்து கேட்டேன். ஏன்னா இந்த மறை இது ஆல்ரெடி இந்த பார் மறை 2 தானே. இது எனக்குல இது வந்து மறை 2 தானே. இது பார் இருக்கனால இது மறை 2. அப்ப மறையும் மறையும் சேர்ந்தா எனக்கு என்ன மாறும்? இது
நேரா மாறி நேராக மாறிடும். அதை கிளியரா விளங்கிறோம். இப்ப நாங்க இந்த இதுல இருந்தும் இதையும் தான் நாங்க கழிப்போம். இது ரெண்டையும் கூட்டி விட்டுறோம். அது நல்லா விளங்கிக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டி போட்டுரும். அப்ப இது ரெண்டையும் கூட்டி போட்டீங்கன்னா எனக்கு 5 அதோட 0.8760 இருந்து 0.5431 கழிக்கும். இதை கழிக்கணும். ஏன்னா நான் இதை வேற கொண்டு வந்துட்டேன். இது ரெண்டையும் வேற எழுதிக்கிறேன். இப்ப இதுல இருந்து இதை நாங்க நேரடியா கழிக்கலாம். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 0.8760 0.5431 அப்ப இங்க எனக்குல 9 இங்க எனக்குல 2 இங்க எனக்குல 3 இங்க எனக்குல 3 சைடு. அப்ப இங்க ஆன்சர் எழுதுவீங்க. இது ஆல்ரெடி 5. அப்ப 5 கூட்டல் 0.3329. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்ப சேர்த்து எழுதினீங்கன்னா 5.3329 அப்படின்னு வரும். சரியா? திரும்பியும் விளங்கப்படுத்த கவனிச்சு கொள்ளுங்க. 3.8760 அப்படியே வச்சிருக்கேன். எனக்குல மறை சரியா? இது பார் பிரிகோடு 2. அப்ப பார் 2.5431. இந்த இடத்துல மறை இருக்குது. இத மறைக்கு நான் மாற்றும் பொழுது எனக்கு அடைப்பு வச்சிருக்கேன். அப்ப இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கணும். அப்ப மறையால உள்ளுக்கு பெருக்குனா அந்த மறையும் மறையும் சேர்ந்தா நேர். அப்ப எனக்கு நேர் 2. இந்த மறையும் இது ஆல்ரெடி நேர்ல இருக்குது. தசம கூட்டு ஆல்ரெடி நேர்ல இருக்குது. அப்ப மறையோட இதை நேர பெருக்குனீங்கன்னா வித்தியாசமான அடையாளம் மறையில தான் வரும். இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினா 5. இந்த 0.8760 இருந்து 0.5431 கழிக்கும். இப்ப கழிச்சினீங்கன்னா 0.3329. உங்களுக்கு கேள்வி வரணும், உங்களுக்கு சந்தேகம் வரணும். எங்க இருந்து இந்த 0.3329 வந்துச்சு அப்படின்னு தான் சந்தேகம் வரும். எங்க இருந்து இந்த 5 வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்தா கட்டாயம் உங்களுக்கு விளங்கிடும் எனக்குல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த 5 வந்தது எப்படி? இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் கூட்டி தான் 5 வந்திருக்கு. எனக்குல 0.8760 இருந்து 0.5431 கழிச்சிருக்கேன். கழிச்சனால தான் 0.3329 வந்துச்சு. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து விட்டா 5.3329 அப்படின்னு சொல்லி காணப்படும். சரியா? ஓகே சார். சார் இன்னொரு கேள்வி பார்த்த இருப்பாடு கிளியரா விளங்கி கொள்ளலாம். சார் வாங்க ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அதுல ரெண்டாவது கேள்வி பி கேள்வி. மறை 2.5132 மைனஸ் பார் 1.9332 இப்படி இருக்குது. இந்த இடத்துல இது ஆல்ரெடி மறை 2.5132. எனக்குல மறை 1 இருக்குது. இங்க நான் மறை 1.93. ஏன் எனக்குல அடைப்பு போடுறேன் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஓகேவா? ரெண்டாவது பெருமானத்துக்கிட்ட ஏன் அடைப்பு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். சரியா சார்? இப்ப இந்த மறையால நான் உள்ளுக்கு பெருக்க போறேன். இந்த மறையால உள்ளுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் பெருக்கும். பெருக்கினா எனக்குல மறை 2 சரியா? எனக்குல மறை 2.5132. இதை இங்கால பெருக்கி விட்டீங்கன்னா எனக்குல நேர் 1 அதோட மறை சரியா? இங்க இதால பெருக்கினீங்கன்னா 0.9332. இந்த மறை 2 எனக்குல மறை 1 இது ரெண்டையும் நீங்க தனியா வச்சுக்கணும். இந்த 0.5132 எனக்குல 0.9332 அது ரெண்டையும் நீங்க தனியா வச்சுக்கணும். அதை கிளியரா வச்சுக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல இப்படித்தான் இருக்குது. இந்த இடத்துல இது இப்படித்தான் இருக்குது. இதை கிளியரா விளங்கிக்கிறோம். இப்ப இங்க இதை கழிக்கும் பொழுது இப்ப இப்படி வச்சுட்டு கழிக்கல நான் இங்க கடை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பமாயிடும். சரி, இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்கனக்குல நான் இப்போ ஒரு எனக்கு இந்த இதுல எனக்குல 932 இருக்கனால இந்த இடத்துல ஒரு வேலை ஒன்று செய்ய போறேன். இங்கனக்குல ஒரு வேலை ஒன்று செய்ய போறேன். அதை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிறோம். சரியா? இங்கனக்குல நான் மறை 3 போட போறேன். ஏன் இங்கனக்குல மறை 3 போடுறேன் அப்படின்னா கடன் வாங்குறோம். அப்ப இங்கனக்குல மறை 3 போட்டா பக்கத்துல ஒரு நேர் ஒன்று காணப்படுவார்.
பக்கத்துல ஒரு நேர் உண்டு, அதோட 0.5132. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த மறை 2 தான் இணைக்கல மறை 3 ஆக்கியிருக்கேன். அப்ப இது இப்படிதான் இருக்க போகுது மகள், நல்லா பார்த்து கொள்ளுங்க. மறை 2 கூட்டல் ஒரு கழித்தல் இப்படி இருக்குது. கூட்டல் ஒரு கழித்தல், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். அதைத்தான் அதை வச்சுக்கிட்டு தான் எனக்கு அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு மேலதான் ஏ ஆ ஓ சரியா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப பிசிட்ட கொள்ளுங்க அப்போ. மூண்டு அதே இடத்துல பிளஸ் ஏன் இப்படி வச்சிருக்கோம், இல்லாட்டி இங்க கழிக்க இயலாது, இல்லாட்டி நினைக்கலாம் கழிக்க இயலாது. இல்ல இல்ல ரெண்டு விளைஞ்சிரும். சரியா? அப்ப இந்த ஒன்று இதோட சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு வச்சு கழிக்கிறதுக்கு லேசியா இருக்கும். அதே இடத்துல நினைக்கல +1 -9.332. அந்த மைக்கை கொஞ்சம் ஓப் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி சிக்கலாயிரும். இப்ப இங்க நினைக்கல மறை 3, இந்த இந்த ஒன்றை இங்க கொண்டு வந்தா இங்க நினைக்கல நேர் உண்டு. அதே இடத்துல இங்க நினைக்கல 1.532 -0.9332. அப்போ 1.51. அந்த மைக்க ஆஃப் பண்ணுங்க. அஃப்ரீனா ஓ சார் அந்த மைக்க ஆஃப் பண்ணிட்டு இங்க கழிக்கணும். சரி, இப்ப இதுல இருந்து இத கழிச்சா எனக்கு 0, எனக்கு 0. 11ல இருந்து 3 போனுச்சுன்னு சொன்னா எனக்கு 11ல இருந்து 3 போனா எனக்கு 7. இங்க 4 இருக்குது, இங்க இருந்து கொடுத்தீங்கன்னா 14. 14ல இருந்து 9 போனா 5. சரியா? இந்த இடத்துல 0. அப்ப இந்த விட வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இங்க இதை இப்படி மாத்துனேன். இதை ஏன் இப்படி மாத்துனேன் அப்படின்னு கிளியரா விளைவிக்கிறோம். இல்லாட்டி இந்த இடத்துல கழிக்க முடியாது, இல்லாட்டி இந்த இடத்துல கழிக்க முடியாது. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால இதை அழிச்சு விட்டுறேன். இப்ப இங்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இங்கனைக்குல இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இங்கனைக்குல ஏற்படுத்தினது ஏன் அப்படின்னு விளங்கிக்கிறோம். இங்கனைக்குல மறை 2 தானே சார் இருந்துச்சு, ஏன் இங்க மறை 3 போட்டீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இது 5132. அப்ப இதுல இருந்து 9332 கழிக்க இயலாது. ஏன்னா 5193 யார் பெருசு? 51 பெருசா 93 பெருசா? 93 பெருசு. அப்ப இது நேர்ல தான், இந்த தசம கூட்டு நேர்ல தானே இருக்குது. அப்ப இதுவும் நேர்ல இருக்கு. அப்ப இதுல இருந்து இது எங்களுக்கு நிச்சயமா கழிக்க இயலாது. அதனால என்ன செஞ்ச, இந்த மறை 2 மறை 3 ஆக்குனேன். அப்ப இங்கனைக்குல இதை மறை 3 ஆக்குனா கட்டாயம் இங்கனைக்குல 1 எனக்கு எங்க இருந்து வருது. அப்ப அந்த ஒன்றை ஈடு செய்யறதுக்காக வேண்டிதான் இங்கனைக்குல ஒரு நேரம் உண்டு. இந்த நேரொண்டையும் இந்த 0.5132 சேர்த்து தான் இங்கனைக்குல 1.5 போட்டு வச்சிருக்கு. அப்ப இங்கனைக்குல 1.5 எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க விலையும் கொள்ளுங்க. இங்கனைக்குல 1.5 வந்தது எங்க இருந்துன்னா இந்த 1 தான் இங்க வந்திருக்கு. இந்த 1 தான் இங்கனைக்குல வந்திருக்குது அப்படின்னு நீங்க விளைவிக்கிறோம். அப்ப இந்த 1 இங்கனைக்குல ஆல்ரெடி இங்கனைக்குல கொண்டு வந்துட்டேன். இங்கனைக்குல ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். அப்ப இப்ப இங்கனைக்குல மறை 3 இங்கனைக்குல நேர் உண்டு. இங்கனைக்குல மறை 3 இங்கனைக்குல நேர் உண்டு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா மறை 2. இந்த மறை 2ஓட 0.5700 சேரும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா மறை 2.5700 தான் ஆன்சர். இதுதான் இங்கனைக்குல ஆன்சர். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்கனைக்குல மறை 2 போனது. இந்த இங்கனைக்குல மறை 3 இங்கனைக்குல நேர் உண்டு. இது ரெண்டையும் சேர்த்தா மறை 2. கழித்தல் கொஞ்சம் குழப்பம் தான், அதை பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். சரி, இந்த கழித்தல்ல என்ன ஒரு கேள்வி விளங்கப்படுத்தலாம். கழித்தல்ல என்ன ஒரு கேள்வி. இப்ப ஏ கேள்வி பார்த்தாச்சு, அதே மாதிரி பி கேள்வியும் பார்த்தாச்சு. CDEF அதுல எதை விளங்கப்படுத்த? சி கேள்வி சரியா? சார் 11 3 கழி
விலங்கல மகள் இங்க நிக்கலையா? இல்ல சார், கழிச்சிட்டு இருக்கிறது இல்ல சார். 11 3 கழிச்சா 8 சார், 7ன்னு போட்டிருக்கீங்க இங்க கடைசி நிக்கலையா? விடைக்கிட்ட. ஓகே சார் சரியா, மன்னிக்கவும். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. சீக்கியல் விளங்கப்படுத்த சொல்லி இருக்குது. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை சீக்கியல்வி. இல்ல சார். அப்ப மறை 3.5114 மைனஸ் மறை 2.4312. அப்ப எழுதும் பொழுது இங்க நிக்கலாம் மறை 3.5114 மைனஸ் அடைப்பு மறை 2.4312. இப்படித்தான் எழுதுறது. அப்பதான் ஈஸி. இப்ப இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கிக்கிறோம். இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கிக்கிறோம். பெருக்கினீங்கன்னா இங்க மறை 3.5114. இது ரெண்டும் சேர்ந்து நேரா மாறிடும். சரி, இது நேரா மாறிடுவாரு. இங்க மைனஸ் 0.4312. இது கிளியரா விளங்கி கொடுங்க. இப்ப இங்க மறை 3, இந்த இலக்குல மறை 3, இங்கிட்டு மறை 2, ரெண்டையும் தனித்தனியா எழுதிட்டேன். பிறகு 0.5114 இருந்து மைனஸ் 0.4312. இது ரெண்டையும் கழிக்கும். இது ரெண்டையும் தனியா எழுதியிருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிப்பீங்க. இங்க இது ரெண்டையும் சேர்த்து விட்டுருவீங்க. அப்ப இது ரெண்டையும் இங்க சேர்த்தீங்கன்னா இதுல யார் கூட இருக்கா? மறையில கூட இருக்குது. அதனால மறை 1. ஓகே, இங்க மறை 2, இங்க நேர் 2. யார் கூட இருக்காலோ அதுல ஆன்சர் வரும். அப்ப அதை போட்டாச்சு. 4ல இருந்து 2 கழிச்சா 2. இங்க 1, இங்க 1. 1ல இருந்து 1 கழிச்சா 0. இங்க 1 இருக்குது, இங்க 3 இருக்குது. இப்ப இங்க ஒண்ணு கொடுத்தா 11ல இருந்து 3 போனா 8. 4ல இருந்து 4 கழிச்சா 0. 0ல இருந்து 0 போனா 0. சரியா? சரி. ஆகவே ஆன்சர் பார் 1.0802. பார் 1.0802. ஓகேவா? ஓகே ஓகே சார். சார் ஈகேஎல் விளங்கப்படுத்துறேன். இதை நோட் பண்ணுங்க. இப்ப என் லிங்க் கட் ஆகும். அப்ப ஈகேஎல் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த கூட்டல் கழித்தல் இது மட்டும்தான் இங்க எனக்குள்ள பிரச்சனையே. பிரிகோடுல கூட்டல் கழித்தல் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அப்ப அது ரெண்டையும் ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா மகள்? சார் அந்த ஈகேஎல் கொஞ்சம் பார்த்துருவோம். ஈகேஎல் பார்த்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஈகேஎல் பாருங்க. ஈகேள்வி 0.7512 பிளஸ் மறை 1.9431. எனக்குல மைனஸ், இதுல மைனஸ். ஓகே, கணக்கு பிழையா வந்திருக்கு. அன்னைக்குல மைனஸ் இருக்கும். சரியா? சரி சார், இப்ப பாருங்க. இது 0.7512 மைனஸ் உள்ளுக்கு மறை 1.9431. இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கும். அப்படித்தானே? சரியா? எங்க சத்தத்தை காணோம்? சரி சார். அப்ப இப்ப 0.7512 இதால இதை பெருக்கி விட்டீங்கன்னா இங்க நேர் 1 மைனஸ் 0.9431. 9431. இப்ப 0.7512 0.9431. இந்த 75ல இருந்து இந்த 94 கழிக்க இயலுமா?
ஏழா 7. அப்ப இங்கனைக்குல இதுல இருந்து இதை கழிக்க இயலாதனால இங்கனைக்குல நாங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை ஒரு பிளஸ் ஒன்றும், சரியா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு மைனஸ் ஒன்று ஒரு பிளஸ் ஒன்று. அப்ப இந்த பூஜ்ஜியம் வருமா வராதா? வரும். வரும். இது இங்கனைக்குல ஏன் இப்படி போட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சந்தேகமா இருக்கும். ஏன் இங்கனைக்குல மறை ஒன்று இங்கனைக்குல பிளஸ் ஒன்று போட்டீங்க? ஏன்னா இதுல இப்படி போட்டா அந்த சமவெளி பின்னங்கள்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி படிப்போம், அந்த மாதிரி தான் இங்கனைக்குல இது ரெண்டும் சேர்ந்தா பூஜ்ஜியம். அதனால அன்னைக்குல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி எங்கனைக்குல மறை நேரம் ஒன்று இருக்குது, அதோட மறை 0.9431. இப்ப இங்கனைக்குல ஒரு நேரம் உண்டு, இங்கனைக்குல ஒரு நேரம் உண்டு, சரியா? இங்கனைக்குல ஒரு நேரம் உண்டு, இங்கனைக்குல ஒரு நேரம் உண்டு, மறை உண்டு. அப்ப இது ரெண்டும் நாங்க ஏற்படுத்தினது, இங்கனைக்குல இது ஆல்ரெடி உள்ளது, சரியா? அப்ப இது ரெண்டும் இப்படி வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்படி எழுதிக்கிறேன். இது மறை உண்டு, இது நேரம், அதோட 1.7512 மைனஸ் 0.9431. இப்ப இதுல இருந்து தான் இதை கழிக்க போறோம், சரியா? சரி சார். ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை கழிக்கிறத இங்கிட்ட எழுதி கழிக்கலாம். அப்ப 1.7512 0.9431. இதுல இருந்து இதை கழிக்க போறோம். எனக்குல 1, இந்த இடத்துல 8, எனக்குல 0, 17ல 9 போனா 8, சரியா? சரியா? அப்ப மறை ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் 0.8081. ஓகே ஓகே சார். ஓகே. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு 0.8081. சரியா? ஓம் சார். அப்ப ஆன்சர் 0.8081 ஆன்சர். அப்ப உங்களுக்கு எனக்குல ஒரு மயக்கமா ஒரு விளங்காத தன்மை ஒன்று இருக்கும். இந்த லெக்கல 0 தானே இருந்துச்சு, 0.7512 அப்படியே இருக்குது இங்கனைக்குல, இது இங்கனைக்குல அப்படியே இருக்குது. இந்த பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்குது, இது அவ்வளவு சேர்ந்தா 0, இது அவ்வளவு சேர்ந்தா என்னது 0. அதனால இது பேலன்ஸ் சமநிலையில தான் இருக்குது, இது சமநிலையில தான் இருக்குது, அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இங்கனைக்குல அதுல எந்த பிரச்சனையும் வராது. இதுல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல, அதை நீங்க கிளியரா விளங்கிட்டீங்கன்னா சரி. இதால எந்த பிரச்சனை, கணக்கை இப்படி செய்யணுமா இருந்தா இந்த விதை ஏற்படுத்தி தான் ஆகணும், இல்லாட்டி சிக்கல். சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் எஃப்கேலையும் இதே வேலையை செஞ்சே ஆகணும். எஃப்கேலையும் இறங்கப்படுத்தி விட்டுறவா குயிக்கா, அதையும் பார்த்துட்டா ஈஸி தானே. சரி சார். எஃப்கேல பாருங்க, பார் 1.9112 மைனஸ் பார் 3.9543. அவ மறை 1.9112 மைனஸ் அடைப்பு மறை 3.9543. இப்படி வச்சுக்கிறோம். இந்த மறையால உள்ளுக்கு பெருக்கிறோம், அப்பதான் ஈஸியா செய்யலாம், இல்லாட்டி கையலாது. அப்ப இங்கனைக்குல மறை 1.9112 இங்க பெருக்கி விட்டீங்கன்னா இது நேர். அதே இடத்துல 0.9543 அந்த சிறப்பியல்பை வேற எழுதிக்கிட்டு. அப்ப இப்ப மறை 1, அதே நேரத்துல இங்கனைக்குல நேர் 3, மறை 1 இங்கனைக்குல நேர் 3, சரியா? 0.912 மைனஸ் 0.9343 9543. இப்ப
இந்த 91 12ல இருந்து 95 43 கழிக்க இயலுமா? இல்ல கழிக்க இயலாது. அப்ப இது சின்ன பெருமானம், இது பெரிய பெருமானம், அப்படித்தானே? இது சின்னது, இது பெருசு, அப்படித்தானே? அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்? இங்கனக்கில மறை 2 போட போறேன், இங்கனக்கில 3. அப்ப இங்க இது 1.9122 வந்துடும். இப்ப இந்த டெக்னிக் விளங்கினுச்சா? அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த மறை 2ம் இந்த 1 தான் இங்கனக்கில கனெக்ஷன். இங்கனக்கில மறை 2, இங்கனக்கில 1. அப்ப இது வச்சுதான் இங்கனக்கில ஏற்படுத்தி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க விளக்கிறோம். இப்ப இந்த மறை 2 இந்த நேர் 3, அப்ப இங்கனக்கில இது +1 மாறிடும். இதுல இருந்து இதை கழிக்க போறேன். இதுல இருந்து இதை கழிச்சா இங்கனக்கில 2ல இருந்து 3 கழிக்க இயலாது. அப்ப 12ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 9. 12ல இருந்து 3 போனா எவ்வளவு? 9. எழுதிய கழிச்சிடுவோம், இல்லாட்டி கொஞ்சம் பேருக்கு குழப்பமாயிரும். 12ல இருந்து 3 போனுச்சுன்னு சொன்னா 9. இங்கனக்கில 0, இங்க இருந்து கொடுத்தா 10, 10ல இருந்து 4 போனா 6, இங்கனக்கில 10ல இருந்து 5 போனா 5, இங்கனக்கில 18ல இருந்து 9 போனா 9. சரியா? முதல்ல சொல்லிட்டேன், மைக்க ஆஃப் பண்ணிட்டு கதைங்கன்னு சொல்லி. சரி, நீங்க ஒரு கழிச்சு பாருங்க. 0.9569 வருதாண்டு. 0.9569 வருதா? அப்போ 1.9569. இதுக்கு பார் எல்லாம் போட இயலாது. இதுக்கு இப்ப பார் போட இயலுமா? ஏன்னா அது நேர்ல தான் இருக்குது ஆல்ரெடி. இது என்னத்துல இருக்குது? நேர்ல இருக்குது. சார் திரும்ப ஒரு விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. பார் 1.9112 மைனஸ் பார் 3.9543. அப்ப இதை விட இது பெரிய பெருமானம், அப்ப இங்க கழிக்கணுமா இருந்தா அந்த முதல்ல செய்த வேலையை கட்டாயம் இங்க செய்யும். அப்ப மறை 1.9112 மறை அடைப்பு மறை 3.9543. இதால உள்ளுக்கு பெருக்குவீங்க. அப்ப பெருக்கிட்டா 3க்கு 3க்கு நேர் வந்துடும். ஆனா அங்கிட்டு தசம கூட்டு மறையா மாறிடும். அப்ப இந்த நேர் 3 இந்த நேர் 1ஐயும் நேரையா கொண்டு வந்திருக்கிறேன். இங்கனக்கில 0.9112 மைனஸ் 0.9543. இதுல இருந்து இதை கழிக்க இயலாது. இந்த 91 12ல இருந்து 95 43 கழிக்க முடியாது. அப்ப இப்படி இங்க கழிக்கணுமா இருந்தா கட்டாயம் இங்கனக்கில 1 எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க கடை வாங்குறோம். அந்த கடை யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? வெளியில இருந்து வாங்குறோம். அதனாலதான் இங்கனக்கில மறை 2, இங்கனக்கில நேரம். அப்ப இந்த இடத்துல மறை 1 இருந்தது, இப்ப மறை 2க்கு மாறிடுச்சு. அப்ப அதைத்தான் நீங்க விளங்கிறோம். இங்க மறை 1 இங்கனக்கில எப்படி மறை 2 மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப கழித்தல் கொஞ்சம் சிக்கல். அப்ப கழித்தல நல்லா விளங்கிறோம். ஆகவே இதுல இருந்து இதை கழிச்சு விட்டா இந்த பெருமானம் வந்து. சரியா? ஓகேவா? ஓகே சார். இப்ப எண்கோவைகளை சுருக்கல் பார்க்க போறோம். எண்கோவைகளை சுருக்கல் டைம் என்னன்னு தெரியல. 2 கேள்வி பார்த்ததுக்கு பிற்பாடு கிளாஸ் முடிக்கிறேன். ஒரு 2 கேள்வி. ஓகே, சரி. இதை நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஆமா சார். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்கோவைகளை சுருக்குதல். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்கோவைகளை சுருக்குதல். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்கோவைகளை சுருக்குதல்.
சரி, தலைப்பு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விதிகள் ஞாபகம் இருக்கா? இப்படி பெருக்கல்ல இருந்தா அதை கூட்டலுக்கு எழுதணும், வகுத்தல்ல இருந்தா அது கழித்தலுக்கு எழுதணும். ஞாபகம் இருக்குதானே எல்லாத்துக்கும்? ஓம் சார். இது ரெண்டு தான் மடக்கை விதி. இது ரெண்டு தான் இங்க மடக்கை விதி. இங்க லொகுன்னு இருக்குது, அங்க எல்ஜின்னு சொல்லி காணப்படும். என்னன்னு சொல்லி காணப்படும்? எல்ஜி. எல்ஜி. யாருக்கு LG. எல்ஜி பயன்படுத்துற? யாருக்கு எல்ஜி பயன்படுத்துற? வெரி குட். அடிப்படை அடியாக கொண்ட எண்கள். எத்தனை அடியாக கொண்ட எண்கள்? 10 அடி 10 அடியாக கொண்ட அடி எண்கள். 10ல காணப்படுமா இருந்தா அந்த எண்களுக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்? எல்ஜி. எல்ஜி பயன்படுத்தும். சரி, ஓகே. சரி, இப்ப இங்க பாருங்க, முதலாவது கேள்வி. இந்த ஏ கேள்வியே முதலாவது கேள்வி. சரியா? இங்க எனக்குல இப்படி 4 உதாரணம் இருக்குது. சரியா? 4 உதாரணம் இருக்குது. அப்ப இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, முதலாவது பாருங்க. அப்ப ஆல்ரெடி அங்க உள்ள அந்த படிமுறைகள் கட்டாயம் இங்க தேவை. அப்ப ஏ கேள்விய பாருங்க. 43.85 பெருக்கல் 0.7532. ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப என்ன செய்வீங்க? ஓகே ஒரு எழுத்துக்கு சமப்படுத்துவீங்க. அப்ப 43.85 பெருக்கல் 0.7532 என்க. இது ஞாபகம் இருக்குதானே? ஓம் சார். இப்ப ரெண்டாவது ஸ்டெப்ஸ்ல ரெண்டு பக்கமும் என்ன எடுக்கணும்? எல்ஜி எடுக்கணும். அப்படிதானே? ஓம் சார். அப்ப எல்ஜி 43.85 பெருக்கல் 0.7532. இப்ப மடக்கை விதியை பயன்படுத்துவீங்க. அப்ப பெருக்கலா இருந்தா மடக்கை விதியில என்ன வரணும்? கூட்டலாக மாறும். கூட்டலா மாறும். அப்ப இங்க எல்ஜி தனித்தனியா வந்துடும். அப்ப 43.85, இங்க எல்ஜி 0.7532. ஓகே ஓகே சார். இப்ப இதுக்கு இப்ப நீங்க மடக்கை பெருமானம் எனக்கு சொல்லணும். இப்ப இங்க எனக்குல 2 இலக்க எண். இது எத்தனை இலக்க எண்? 2 இலக்க எண். 2 இலக்க எண். அப்ப 2 இலக்கமா இருந்தா அதுல 2 இலக்கத்துல இருந்து 1 கழிக்கணும், 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்ப மடக்கை சிறப்பியல்பு 1 தசம். 43க்கு 8க்கும் பார்த்து அங்கால 5க்கு பார்த்து கூட்டி சொல்லணும். டக்குன்னு சொல்லுங்க. 64 20. முழு பெருமானமா? ஓம் சார். எவ்வளவு சொன்னீங்க மகள்? 64 20. நான் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். 43.85 சார் 64 20. ஓகே, 64 20. வெரி குட். சரி, அந்த ரெண்டு பேர் சொன்னீங்க. ஓகே, அப்ப 64 20. இந்த இடத்துல 0 இருக்கனால பார் 1 தசம். அப்படித்தானே? ஓம் சார். 75க்கு 3க்கு பார்த்து அங்கால 2க்கு சொல்லணும். அப்ப டக்குன்னு சொல்லுங்க. 87 69. எவ்வளவு மகள்? 87 69 சார். 87 9 சார். 69. ஓகே சார். 0 தசம் log 75 32. 87 69. ஓகே தானே சார்? இப்ப முதல்ல சொன்ன மாதிரி தான் இங்க நிக்கல. இப்ப இது வந்து நேர்ல இருக்குது, இந்த தசம கூட்டு நேர்ல இருக்குது, இது மறையில இருக்குது. அப்ப நான் இன்னைக்குல எழுதி கூட்டுறேன். நேர் 1 தசம் 6420, மறை 1 தசம் 8769. இப்படித்தானே இருக்குது. இந்த சைட்ல எழுதியிருக்கத கவனிங்க. ஓகே. அப்ப இது ரெண்டும் நேர்ல கூட்டல், இது ரெண்டும் நேர்ல கூட்டல், இங்கிட்டு வித்தியாசம். அப்ப இங்க நிக்கல 9, இங்க 8, 7 4 கூட்டினா 11க்கு 1, மீதி 1, 8 16 1, 15க்கு 5. சரியா? அப்ப மீதி 1 இருக்குது. அந்த 1 இங்க என்ன உண்டா வரும்?
நேரம்டா வரும். நேரம் அப்போ ஒரு நேரொண்டையும் ஒரு மறையொண்டையும் வெட்டிட்டீங்கன்னா திரும்ப இங்க நிக்கிற நேரொண்டு தான் வரப்போகுது. ஓகே ஓகே சார். சார், அப்ப 5 1 8 9 சரியா? இப்ப இங்க நிக்கிற நேர் போட்டிருக்கேன். இங்க நிக்கிற என்னத்துல இருக்குது? நேர்ல இருக்குது. ஏன் இங்க வெட்டி காமிச்சிருக்கேன்னு விலையும் கொள்ளுங்க. ஏன் இது ரெண்டையும் வெட்டி இருக்கேன் அப்படின்னு விலையும் கொள்ளுங்க. சரியா? சரி ஓகே சார். இப்ப லாக் இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன மாறும்? என்ன மாறும்? சார். என்டிலாக்கா மாறும். அப்ப 51 89 என்ன செய்யணும்? சார் மடக்கை. மடக்கை அங்க தேடும். டக்குன்னு சொல்லுங்க. அந்த மைக்க சொல்லிருக்கேன். 33 சைவர்ல எவ்வளவு இருக்குது? 33 சைவர்ல எவ்வளவு இருக்குது? சார் 33 சைவர்ல 51 85 சார். அப்ப இது 10 ஓராம் அடுக்கு. இது 10 ஓராம் அடுக்கு. இத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 33க்கும் சைவர் 2. அப்ப இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதணும். விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதிக்கல. கசத்துக்கு முன்னு கட்டாயம் எத்தனை முழியன் இருக்கணும்? ஒரு முழியன் இருக்கணும். அப்ப 10 ஓராம் அடுக்குனா அது 10 தான். 10 ஓராம் அடுக்குனா அது 10. அப்ப 3.302 10ஆல பெருக்குவீங்க. இந்த ஒரு சைவர் கட்டாகணுமான தசம் எத்தனை தானங்கள் பின்னுக்கு வரணும்? ஒரு தானம் பின்னுக்கு வரணும். அப்ப 43.85 0.7532 பெருக்குனா 33.02 ஆன்சர். ஓகேவா சார் 03 சார். சாரி ஓகே 03. 03 சார் இல்ல சார் 2. என்ன மகள் 03 தான் வரும்னு நினைக்கிறேன். 03 போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா என்னோட கெல்லுல 33.02 இருக்குது. அப்போ அன்னைக்குல 9 மட்டம் தட்டினா அது 3. சரியா? அது 2ன்னு போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, 3ன்னு சொல்லி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. கால்குலேட்டர் என்ட்ராய்ட் போன்ல இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. என்ட்ராய்ட் போன்ல அது ரெண்டையும் பெருக்கி பாருங்க டக்குன்னு. எவ்வளவு வருது? 33.02 தான் வரும். சரியா? ஓம் சார். 33.02. சரியா? நான் 02 தான் போட்டேன். அன்னைக்குல அதை மாத்த சொன்னனால அன்னைக்குல மாத்தி விட்டேன். சரி ஓகேவா? இப்ப கிளியரா? இப்ப அந்த மறை பார் வரலக்குல மட்டும்தான் இன்னைக்குல குழப்பம். மற்றபடி ஆல்ரெடி நாங்க செஞ்சதே தான். எங்கனைக்குல பிரிகோடு வருதோ அந்த இலக்குல மட்டும்தான் இன்னைக்குல குழப்பம் வரும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஓகே சார். சார் ஆல்மோஸ்ட் உங்களோட டைம். சாரி, நோம்பாக்கள் இன்னைக்குல இருக்கீங்க. 8:36. இன்னும் ஒரு கேள்வியை பார்த்துட மாட்டாக்குன்னு ஒரு உதாரணத்தை. சரி சார். சரி, பி உதாரணத்தை பார்த்துருவோம். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து மேக்சிமம் உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஒன்று போடுவேன். சில நேரத்தில் அது 5 மணிக்கா இருக்கலாம், இல்லாட்டி 7:30 மணிக்கா இருக்கலாம். சரியா? அது நோ ப்ராப்ளம். போட்டா வருவீங்க தானே எல்லாரும்? எப்படியும் குரூப்ல லிங்க் இருந்தா வருவீங்க தானே? சரி. ஏன்னா வர்றவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஏன்னா இந்த பாடத்தை டக்குன்னு முடிக்கணும். அதனால வேண்டி. சரியா? அதனால நீங்க இந்த கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எந்த கிளாஸும் இல்லை அப்படின்னு சொன்னா 5 மணிலேருந்து 6 மணி வரை ஒரு கிளாஸும் 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்கு ஒரு கிளாஸும் 2 கிளாஸையும் நானே செய்ய வேண்டி வந்தாலும் வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா சாரி. ஓகே தானே? ஓகே சார். சார் அடுத்தது இந்த கிரேட் 11 ஆக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தாங்க. சரி, பி கேள்வி 0.0034
பெருக்கல் 0.8752. இதுதான் எங்களோட நம்பர் தந்திருக்காரு. அப்ப இதை ஒரு எண்ணுக்கு சமப்படுத்துவீங்க. 0.0034 பெருக்கல் 0.8752 எண்க சமன் எண்க. இதுல யாருக்காவது குழப்பம் இல்லையே? இல்ல சார். இல்ல ரெண்டாவது ரெண்டு பக்கமே எல்ஜி போட்டுக்குருவீங்க, எல்ஜி எடுப்பீங்க. அப்ப எல்ஜி 0.0034 பெருக்கல் 0.8752 பெருக்கல் பேனா மாறும், கூட்டலா கூட்டலா மாறும். மாறும். அப்ப எல்ஜி 0.0034 இங்க எல்ஜி 0.8752. இப்ப இங்க நிக்கல மொத்தம் 3 சைவர் இருக்குது. அப்ப 3 சைவர் இருந்தா பார் எத்தனை? பார் 3 தசம். பார் 3.34க்கும் சைவருக்கும் மடக்கை 33.15. 33.15. மத்தவங்க சரியா? சாரி சார், 53.15. 53:15 சார். நல்லா பாருங்க மகள். ஓ சார், 53.15. 53:15 சரி, சார். 53.15. ஓகே, அதான் நான் செக் பண்ணேன். சரி, இங்க இருக்கிற ஒரு சைவர் இருக்கனால பார் 1.87க்கும் 5க்கும் அந்த பக்கம் 2க்கும் எவ்வளவு வருது? 94.21. 94.21. ஓ சார் 94. 94.21. அப்ப இங்கன கிளையும் மறையில இருக்குது, இங்கன கிளையும் மறையில இருக்குது. ஆல்ரெடி இந்த மைக்க நாங்க கூட்டி இருக்கிறோம். அப்ப மறை 3.5315 மறை 1.9421. இந்த பக்கம் உள்ளது நேர்ல கூட்டல், இங்கிட்டு உள்ளது மறையில கூட்டல். அதுல ஞாபகம் இருக்கு தானே? ஓம் சார். அப்ப 5ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 6, நினைக்கல 3, இங்க 7, 9ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 14க்கு 4 மகள், மீதி 1. அப்ப அது இங்க நேரொண்டா தான் வரும். ஓகேவா? ஓகே ஓகே சார். சரி, அப்ப நான் இந்த நேரொண்டையும் இந்த மறை ஒன்றையும் என்ன செஞ்சு விட்டுருவேன்? சுருக்கி விடலாம். சுருக்கி விட்டுறலாம். அப்ப மறை 3 தசம் எவ்வளவு? 473. 473. அப்ப மறை 3.4736. அதாவது எல்ஜி பி. அப்ப பி சமன் ஆன்டிலாக் பார் 3.43. சரியா? 4736. 4736. ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப இந்த மறை 3 நீங்க எழுதக்கில 10ன் மறை 3ஆம் அடுக்குன்னு தான் எழுதும். அப்படித்தானே? ஓம் சார். 10ன் மறை 3ஆம் அடுக்கு 47 36 தேடும். 47 36 இருக்கான்னு பாருங்க. சரியா? 29.75 சார். கொஞ்சம் இருங்க, நானும் செக் பண்ணி கொள்றேன். 47 36 29க்கும் 7க்குமா மகள்? 29.75 சார். 29க்கும் 7க்கும் 5க்கும் சார். ஓகே ஓகே, கரெக்ட் ஆன்சர். அப்ப 2.975. சரியா? விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதலாம். ஓம் சார். சார், இது 10ன் மறை 3ஆம் அடுக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இது 10ன் மறை 3ஆம் அடுக்கு. அப்ப சுட்டி விதிகள் படி அது மறை சுட்டில இருந்தா அது நேர் சுட்டிக்கு மாத்தணுமா இருந்தா ஒன்றின் கீழ் எழுதணும். எப்படி எழுதணும்? ஒன்றின் கீழ். ஒன்றின் கீழ். அப்ப ஒன்றின் கீழ் 10ன் 3ஆம் அடுக்குன்னு சொன்னா 1000. ஒன்றின் கீழ் 10ன் 3ஆம் அடுக்குன்னா அது எவ்வளவு? 1000. 1000. அப்ப ஒன்றின் கீழ் 1000. அதாவது ஒன்றின் கீழ் 1000னா எங்க வீட்டு பெருமானத்தை 1000ஆல பிரிக்கணும். எங்க வீட்டு பெருமானத்தை எத்தனையால பிரிக்கணும்? 1000ஆல. 1000ஆல. அப்ப 1000ஆல எந்த ஒரு 10ன் மடங்காலையும் பிரிக்கும் பொழுது தசம் முன்னுக்கு நகருமா பின்னுக்கு நகருமா? முன்னுக்கு நகரும் சார். முன்னுக்கு நகரும். அப்ப தசத்தை முன்னுக்கு நகர்த்த போறீங்க. எத்தனை சைவர் இருக்குது? 3 சைவர். 3 சைவர். அப்ப இந்த 3 சைவர் கட் ஆகணுமாண்டா தசம் முன்னோக்கி எத்தனை தானங்கள் நகரணும்?
மூன்று தானங்கள் 3 தானங்கள் நகரும். அப்ப 0.00029775. ஓகேவா ஓகே சார் சார்? அப்ப நீங்க இப்ப பொறுமையா அந்த உங்களோட ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா அந்த பெருமானத்தை பெருக்கி பாருங்க, அப்போ அதே ஆன்சர் வருதாண்டு. வருதா? ஓகே சார் வருதானே? ஓம் சார் இந்த செக் பண்ணிக்கொள்ளுங்க வேண்டாம். விளங்குதா? ஓம் சார் மத்தவங்க ஸ்கிரீன்ல விளங்குதா? ஆம் சார். சார். அப்ப இப்ப கிளியர் தானே இப்ப? ஓ சார் சரி. பேலன்ஸா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இல்லாட்டி இந்த பாடத்தை குயிக்கா எங்களுக்கு முடிக்க இயலாது. அப்ப இவ்வளவு நேரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா? இந்த இந்த இடம் தான் இங்கனைக்குல முக்கியமான இடம். மற்றபடி ஆல்ரெடி எல்லாம் செய்துக்கிட்டு வர இடம். இங்கனைக்குல மறை வந்தா கூட்டல் கழித்தல் அத்துப்படியா இருக்கணும். அதே நேரத்துல விஞ்ஞான முறை குறிப்பிட்ட இடத்துல இது மறையில இருக்கும். அப்ப மறையில இருந்தா அந்த பெருமானத்தால கட்டாயம் பிரிக்கணும். அப்ப 10ன் 1ஆம் அடுக்குனா 10ஆல பிரிக்கணும். 10ன் 2ஆம் அடுக்குனா 100ஆல பிரிக்கணும். 10ன் 3ஆம் அடுக்குனா 1000ஆல பிரிக்கணும். 10ன் 4ஆம் அடுக்குன்னு வந்தா 10,000ஆல பிரிக்கணும். அப்ப முன்னுக்கு 4 சைவர் வந்துடும். அதுதான் இணைக்கல டெக்னிக். 10ன் மறை 1ஆம் அடுக்குனா 1 சைவர் இருக்கும் விடையில. 10ன் மறை 2ஆம் அடுக்குனா 2 சைவர் இருக்கும். இப்ப இங்க 10ன் மறை 3ஆம் அடுக்கு இருந்துச்சு. அப்ப விடையில எத்தனை சைவர் இருக்குது? 3 சைவர் இருக்கு. அவ்வளவுதான் டெக்னிக். இப்போ ஓகேவா? இது கிளியரா? ஓ சார், இன்னொரு சின்ன செக்ஷன் ஒன்று தான் இருக்குது. அப்ப நாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸை போட்டு செஞ்சு முடிச்சிருவோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அப்ப ஓகே சார், அப்ப குட் நைட். தேங்க்யூ சார் குட் நைட் சார் சார், இந்த வீடியோ இப்ப என்ன கொஞ்சத்துல நான் ரெக்கார்டிங் Good night, sir. யூடியூப் சேனல்ல போட்டு விட்டு உங்களோட குரூப்புக்கு அனுப்புவேன். கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே சார் சரி, ஓகே.